கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காணொளியில் இயேசுவின் இரத்தத்தை தெளிப்பது தவறா சரியா என்ற கேள்விக்கு பதில். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவின் இரத்தத்தை தெளித்தார்கள். தேவன் நமக்குள் வாசம் பண்ணும்போது எதுவும் தேவையில்லை. விசுவாசம் இருந்தால் அதுவே போதுமானது. பிசாசுக்கு இடம் கொடுத்தால்தான் அவன் உள்ளே வருவான். இயேசுவானவர் நமக்காக பலியானார். அதனால் எந்த இரத்தத்தையும் நாம் தெளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்குள் இந்த நாட்களில் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். விசுவாசம் என்பதே அது போதுமானது. எல்லா கிரியைகளையும் அது அழிக்கக்கூடியது. இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை என் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி தண்ணியை நாங்கள் ஆசீர்வதித்து வீடு ஃபுல்லாக தெளிக்கிறோம். இது சரியா, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போது நிறைய பேருக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம் இருக்குன்னா, பாஸ்டர் ஜோம் பண்ணி தண்ணி கொடுத்தாருன்னா அது இயேசுவின் ரத்தமாகவே மாறிடுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம தெளித்தோம்னா வீட்டுக்குள்ளே பிசாசு வராது, காத்து கருப்பு வராது அப்படின்னு அவங்களுடைய விசுவாசம். அது ஒரு பக்கமான விசுவாசம். ஆனால் உண்மையிலே இந்த முறை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பைபிள் முறை தான். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தின் மேலேயும் ரத்தத்தை தெளிக்க சொல்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தையோ கிடாரியுடைய ரத்தத்தையோ எடுத்து கொம்பின் மேல் தடவு, ஆசாரிய வஸ்திரத்தில் தெளி அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இந்த தெளிக்கிற மெத்தட் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் நமக்கு ரத்தம் முடிஞ்சிருச்சுன்னா பலியாகி தேவன் முடிச்சிட்டார். அவர் பலியாகி உயிர் தெழுந்தபடினாலே, பலி முடிந்தபடினாலே இப்போ நமக்கு ரத்தத்தினால் தெளிக்கிறது தேவையில்லை. அப்படி தெளிக்காததுனால நமக்கு முழு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்துருச்சு. அவர் உலகத்தை ஜெயிச்சிட்டார். அப்படி இருக்கும்போது இப்போவும் அந்த முறையை நம்ம கொஞ்சம் வேற விதமாக ஃபாலோ பண்ணுறோம். எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா, தண்ணியை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அவங்க விசுவாசம். பல நேரங்களில் புறமதஸ்தார் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இருக்குது. இப்போ அவங்கள மத நம்பிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா மஞ்சளை கரைச்சி தெளிப்பாங்க. நான் அதை கூட மத நம்பிக்கையாக பார்க்கறதில்ல. நான் எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு கிருமி நாசினி. அதை நம்ம வச்சு தெளிக்கும் போது அந்த வியாதிகள் வீட்டுக்குள்ளே வராது, பூச்சிகள் வராது அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. அது ஆக்சுவலாக அப்படி தான் வந்துச்சு. நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம இப்படி கொண்டு வந்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு இது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் உள்ள இருக்கும்போது உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்ம வீட்டுக்குள்ள தேவன் வாசம் பண்ணா எதுவுமே வராது. பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கும்போது எதுக்கு ரத்தத்தை தண்ணியா நினைச்சு நாம தெளிக்கணும்? அவருடைய அவசியமே இல்லை. ஆனால் அது சிலருடைய நம்பிக்கையா இருக்கு. இதுக்கு நேரத்தில் இன்னொன்னு நான் சேர்த்துக்கிறேன். என்ன அப்படின்னா, சில நேரங்களில் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை கொண்டு வந்து ஜோம் பண்ணி தர சொல்லுவாங்க. எண்ணெயை கொஞ்சம் ஜோம் பண்ணி கொடுங்க, இது நாங்கள் வந்துட்டு பூச போகிறோம். இது வசனத்தின் அடிப்படையில் இருக்கு. என்ன வசனத்தில் இருக்கு? ஒருவரின் உங்களில் வியாதிப்பட்டால் ஆசாரியனை அழைத்து எண்ணெய் பூசி ஜோம் பண்ண கடவன் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லியிருக்கு. ஆகவே அது நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க எண்ணெயை பூசுறாங்க. இது எல்லாமே அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில். ஆனால் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாலும் சரி, எண்ணெய் பூசாம ஜெபம் பண்ணாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சுகமாக்குற வல்லமை உண்டு. உங்க விசுவாசம் எப்படியோ அப்படியே. என்னை பொறுத்த வரைக்கும் மருந்தே எடுக்காம சுகமாக்குற தெய்வீக சுகம் உண்டு. இல்ல மருந்து எடுத்து நான் சுகமாகிறேன்னு நீங்க விசுவாசம் அளவு அவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா அதற்கும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கல. ஓகே, ரைட், சரி வா, உன் விசுவாசம் அவ்வளவு தானே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதையும் கனப்படுத்துகிறார். அதே மாதிரிதான் தண்ணி தெளிச்சு அல்லது எண்ணெய் பூசி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா அது உங்க விசுவாசத்தின் அளவு. இல்ல என் வீட்டில் இயேசுநாதர் இருக்கிறாரு, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இது இருக்கும்போது என் வீட்டுக்குள்ள எதுவுமே வராது அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதெல்லாம் தேவையே படாது. அதாவது நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பிசாசு வரக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சொல்றேன், என்ன செய்வோம்னா, வாசல்ல ஒரு தொடப்பத்தை வச்சிருப்போம், படுக்கிற இடத்துல தலைமாட்டில் செருப்பு வச்சிருப்போம். இப்போ எல்லாத்தையும் அப்படி சுற்றி வச்சுட்டு நம்ம படுப்போம். எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தா பிசாசு வராதுன்னு. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இப்போ என்ன வச்சிருக்கிறோம்? வாசல்ல சிலுவை வச்சிருக்கிறோம், தலைமாட்டில் பைபிள் வச்சிருக்கிறோம். அப்படியே தலைக்கு சிலர்லாம் தலைகாணிக்கு அடியில பைபிள் வச்சிருப்பாங்க. என்ன கேட்டா பிசாசு வராதான். உங்களுக்குள்ள பிசாசு வரணும்ன்றத இடத்த நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பைபிள் கையில இருந்தாலும் வரும். பைபிள் கையில இருக்கிறதுல முக்கியம் இல்லைங்க, பைபிள் உள்ளுக்குள்ள இருக்கணும். உங்க விசுவாசம் வசனத்தின் மேல இருக்கணுமே ஒழிய அந்த புக்கு மேல இருக்கக்கூடாது. நம்ம அந்த புக்கை கனப்படுத்துறோம், அதாவது அதுக்கு மரியாதை கொடுக்குறோமே ஒழிய மற்றபடி அது விக்கிரகமா மாத்திரக்கூடாது. அப்படியே தலைமாட்டில் வச்சுக்கிட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா பிசாசு வர. உங்க நேசம் வேற. திருப்பியும் சொல்றேன், நான் உங்களுடைய அன்பை கனவீனப்படுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க. ஆனால் அதனால் அல்ல, அதுக்குள்ள இருக்கிற வசனத்தினால் தான் வல்லமை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால இந்த தண்ணி தெளிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. அதற்கு பதிலாக நல்ல ஜெபம் பண்ணுங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஜெயம் கொடுக்கிறவர், பெரியவர், அவர் சகலவற்றையும் ஜெயித்தவர், அவர் ஜெயம் கொடுக்கிற ஆவியானவர், அவரே உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார்.